வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி கரண்டி ஆம்லெட். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒன்று, எக் ஒன்று, பெப்பர், சால்ட். இப்போ நம்ம இந்த பவுலில் வெங்காயத்தை போட்டுடலாம். பச்சை மிளகா நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க. எக்கு ஒன்று உடச்சி அதில் ஊற்றிடலாம். பெப்பர் 1/2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. இப்போ இது எல்லாம் எக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா செய்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் எக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எக்கை நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இங்கே நான் ஏற்கனவே அடுப்பில் பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடானோன்னு இந்த எக்கை அதில் போட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே வைங்க, அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ கீழே நல்லா அதை லேசாக அப்படியே எடுத்து விடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். கேரளாலலாம் இந்த கரண்டி ஆம்லெட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பசங்க எப்போதும் எக்கு சாப்பிட்றத விட இந்த மாதிரி இந்த கரண்டி ஆம்லெட்டு கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். திருப்பையில் கொஞ்சம் பார்த்தே திருப்புங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான இந்த ஆம்லெட் பண்ணலாம், கரண்டி ஆம்லெட்டு. இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.